இந்த பேட்டன்ட் கிராண்ட் வந்து டிலே ஆகிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து லேக் ஆஃப் டைம் லைன், ரெண்டாவது உங்க அப்ளிகேஷன் 3 monthsலயும் பப்ளிஷ் ஆகலாம், 6 monthsலயும் பப்ளிஷ் ஆகலாம், 10 monthsலயும் பப்ளிஷ் ஆகலாம். ஸோ இது எவ்வளோ லாங்கா வேணாலும் போகலாம், நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அந்த பப்ளிகேஷன் பீரியட்லயே நீங்க எக்ஸ்பீரியட் எக்ஸாமினேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் மூலமா நீங்க ஏர்லியரா எக்ஸாமினேஷன் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு இதை பத்தின ஐடியா இல்ல. அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியட் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் வந்து எல்லாராலையும் ஃபைல் பண்ண முடியாது. பொதுவாகவே என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வருவாங்க, அந்த அப்ளிகேஷன் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம், பட் ஆனால் அது கிராண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் டிலே ஆகுது, ஏன் இந்த கிராண்ட்டுக்கு இவ்வளோ டேஸ் டிலே ஆகுது அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. ரெண்டாவது, இந்த கிராண்ட் டிலே ஆகுறதுனால அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் கிட்ட அப்ரோச் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட கம்பெனியை வந்து நெக்ஸ்ட் லெவல் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கோ ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா கிராண்டட் பேட்டன்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸே வேற, ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணி பெண்டிங்ல இருக்கக்கூடிய பேட்டன்டோட ஸ்டேட்டஸ் வேற. ஸோ இந்த டிலே இந்த ப்ராசஸ் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றது தான் நிறைய பேருடைய கேள்வி. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த டிலே வருது, எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது. என் பேர் ரோஹினி ஸ்ரீ, உங்க ஐபிஆர் லாயர். இந்த பேட்டன்ட் கிராண்ட் வந்து டிலே ஆகிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து லேக் ஆஃப் டைம் லைன், ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், மூணாவது லேக் ஆஃப் எக்ஸாமினர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதை வந்து சேர்ந்தே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் ஃபைலிங்லேயே ப்ரொசீஜர்ஸே லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்டா உங்க அப்ளிகேஷனை எடுத்து ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு டைம் லைன் கிடையாது. ஸோ இப்போ டைம் லைன் கிடையாது அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் 3 monthsலயும் பப்ளிஷ் ஆகலாம், 6 monthsலயும் பப்ளிஷ் ஆகலாம், 10 monthsலயும் பப்ளிஷ் ஆகலாம். ஸோ இது எவ்வளோ லாங்கா வேணாலும் போகலாம், நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏர்லி எக்ஸாமினேஷன் ஃபார்ம் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு வித்தின் அ வீக்ஸ் டைம்குள்ளார நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாததுனால என் அப்ளிகேஷன் பப்ளிஷ் ஆகலன்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பப்ளிஷ் ஆகணும்னா நீங்க ஏர்லி பப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபைல் பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷனை ஏர்லியரா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் சப்போஸ் பப்ளிஷ் ஆயிடுச்சு, ஆனா பப்ளிஷ் ஆனதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் போறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 months டைம் பீரியட் ஆகுது. நார்மலா பேட்டன்டோட அப்ளிகேஷன் வந்து ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகுனா பப்ளிகேஷன் பீரியட் வந்து 18 months. அதுக்கப்புறம் தான் அதை வந்து அப்ளிகேஷனை எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1.5 வருஷம் டைம் பீரியட் வந்து ரொம்ப பெரிய பீரியடா இருக்கும். ஸோ சர்டன் பீப்புளுக்கு மட்டும் இதுல சலுகைகள் இருக்கு. அந்த பப்ளிகேஷன் பீரியட்லயே நீங்க எக்ஸ்பீரியட் எக்ஸாமினேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் மூலமா நீங்க ஏர்லியரா எக்ஸாமினேஷன் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு இதை பத்தின ஐடியா இல்ல. அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியட் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் வந்து எல்லாராலையும் ஃபைல் பண்ண முடியாது. ஒரு சில கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸும் இண்டிவிஜுவல்ஸ் தான் அதை ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதை பத்தின அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு 18 months டைம் பீரியட் டிலே ஆகுது. அந்த 18 monthsக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் மென்ஷன் பண்ணுவீங்க. அதாவது ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணாதான் கவர்மெண்ட் உங்க அப்ளிகேஷனை எடுத்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. பட் அந்த ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் நீங்க ஃபைல் பண்ண பிறகு ஒரு எக்ஸாமினர் அதுக்கு அலோகேட் ஆகி அந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு டைம் லைன் ஆகும். அது ஏன் பாத்தீங்கன்னா அதுதான் 3வது காரணம், லேக் ஆஃப் எக்ஸாமினர். ஸோ ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு அந்த ஃபைல் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸாமினர் வந்து அந்த அப்ளிகேஷனை எக்ஸாமின் பண்ணணும். பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐபிஆர் ஆஃபீஸில் 590 எக்ஸாமினர்ஸ் தான் இருக்காங்க. பட் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேட்டன்ட் மேல வரைக்கும் ஃபைல் ஆகுது. அதுவும் ரீசன்ட் பீரியட்ல நிறையவே அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் ஆகுது. இந்த 1 லட்சம் அப்ளிகேஷன்ஸும் அந்த 590 மெம்பர்ஸ் தான் எக்ஸாமின் பண்ணணும்னா எவ்வளோ டைம் ஆகும்னு நீங்களே பாருங்க. ஸோ இந்த லேக் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் அப்படின்றது இன்னொரு பெரிய டிராபேக். அதனால தான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டிலே ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 காரணங்களால உங்களோட அப்ளிகேஷன்ஸ் டிலே ஆகும். ஒன்று காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர், இல்லைனா லேக் ஆஃப் டைம் லைன், இல்லைனா லேக் ஆஃப் எக்ஸாமினர்ஸ். இந்த 3 ரீசன் ஃபார் பேட்டன்ட் டிலேஸ் ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏர்லி பப்ளிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியட் எக்ஸாமினேஷன்ங்கிற ஃபார்ம்ஸை நம்ம ரெடி பண்ணி ஃபைல் பண்ணணும். பட் யார் இதை ஃபைல் பண்ணலாம், எந்த கட்டத்தில் இதை ஃபைல் பண்ணலாம் இப்படின்ற டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்க ஐபிஆர் லாயர்.